அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கூடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து சாட்டர்டே அன்னைக்கு காலையில தான் எடுத்தது. அன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே இல்லையா? அதனால மஜீத் வந்து காலையில இருந்துச்சு. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் குடுத்துட்டு, அவன கொண்டோய் மஜீத்ல விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு, அதான் கிளம்பி போய்க்கிட்டு இருக்கேன். வந்த கையோட எல்லா பாத்திரமும் விளக்கி எடுத்தாச்சு. துணியுமே வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. துணி கூட துவைச்சிடலாங்க. ஆனா, அந்த காய போடுறது, மடிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கும். நாங்க ஒரு வாட்டி குருமா டேரா போயிருந்தோம் இல்லையா? அங்கேருந்து இந்த கோழி கொண்ட பூ விதை அங்கே கிடச்சு. அந்த விதை எடுத்தாந்து நான் வந்து ஒரு பாட்லயா சும்மா தூவி விட்டேன். அது எல்லாமே முளைச்சு வந்துருச்சு. சரி இன்னைக்கு கொஞ்சம் டயம் இருந்தனால அது எல்லாத்தையும் ஒரு செடியா எடுத்து வேற ஒரு பாட்ல எல்லாமே ஊண்டி வச்சாச்சு தனித்தனியா. யாருக்கெல்லாம் செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டைம் கிடைச்சனால எல்லாமே செட் பண்ணியாச்சு. இது வந்து மறுநாள் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. இங்க அண்டமான்ல ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு சந்தை போடுவாங்க இங்க. எப்பவும் விக்கிறதோட ஒரு ரூ. 10 ஒரு ரூ. 5 கம்மியா இருக்கும் அவ்வளோதான். மத்தபடி ரேட்டெல்லாம் அவ்வளோ ஒண்ணும் கம்மியா இருக்காது. இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கீரைங்கலாம் ரொம்ப கிடைக்கும். கீரை, பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அன்னைக்குன்னு. இந்த அக்காட்ட தான் அந்த கீரை வாங்குனேன் நான். ஏற்கனவே இந்த கீரை கடைசில நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். இந்த கீரை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். என் தங்கச்சிக்கு வந்து கம்மா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துன்னு சொல்லிட்டு, அங்கே தான் போயிருந்தோம் மீன் மார்க்கெட்டுக்கு. யாருக்கெல்லாம் கம்மா மீன் பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிலேபி கண்டைய பாருங்களேன். பெருசு வந்து ரூ. 300, சின்ன சைஸ் வந்து ரூ. 200. இந்த மீன் பேர் வந்தா ரூப்சந்தா. அங்கே நம்ம ஊர்லலாம் என்ன விலை போகுதுன்னு சொல்லுங்க மீன் விலையெல்லாம். காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரத்திலேயே நான் புலாவ் செஞ்சுட்டேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து பட்டர் சிக்கன் செய்றனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு, முதல்ல புலாவ் வேலைய முடிச்சாச்சு. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நான் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்ப சிக்கன மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, ஃபுட் கலர், கார்ன்ஃப்ளவர், மைதா, 1 முட்டை. இந்த சிக்கனுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பட்டர் சிக்கன் வந்து இங்க ஒரு செஃப் இருக்காங்க. அவங்கட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். நீங்க இதே மாரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன். நீங்க வீட்ல செஞ்சதாவே யாருமே சொல்ல மாட்டாங்க. கடையில வாங்குனதான்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப சிக்கன நல்லா மேரினேட் பண்ண வச்சாச்சு. நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் இப்ப நல்லா வேக போட்டு எடுத்துக்கலாம். 4 வெங்காயம், 5 தக்காளி, 10லேருந்து 15 முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் வந்து மகஜ் சேர்த்துக்கலாம். மகஜ் என்னன்னா தர்பூசணி விதை இருக்கு இல்லையா? அதான். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில எண்ணெய் ஊத்திட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், இப்ப அத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டா ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். அப்பதான் நம்ம ஜூஸியா வரும் சிக்கனு. இப்போ சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்த அடுப்புல வச்சுக்கலாம். கடாயெல்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் தெறிக்கிறாப்புல இருக்கும் மசாலா. அதனால கொஞ்சம் பெருசாவே நான் எடுத்திருக்கேன் பாத்திரம். பட்டர் வந்து ஒரு 150 கிராம் தேவைப்படும். நான் இப்போ வந்து 100 கிராம் பட்டர் இருக்கு இல்லையா? அதில இப்போ பாதி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சிக்கன் பொரிச்ச எண்ணெயும் சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே, நம்ம வேக வச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா? அப்ப அத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்ப இதிலே 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சில பேரு தக்காளி, வெங்காயம் வேக வைக்கும்போதே இஞ்சி பூண்டு முழுசாவே சேர்த்துக்கிருவாங்க. இந்த மசாலா தகுந்தாப்புல, சிக்கனுக்கு தகுந்தாப்புல 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்ட்டா இருக்கும். சேர்த்துட்டு இத நல்லா இப்ப பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்ப அடுப்ப சிம்ல வச்சுட்டு, இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம். நம்ம சிக்கன்லயும் மசாலா சேர்த்தோம்ல, அதே மசாலா தான் இப்ப இந்த கிரேவில நம்ம சேர்க்க போறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன்.
சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிப்படாமல். இந்த மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பட்டர் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறாப்புல தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவு பூரா 2 கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்புல சொல்கிறேன். நான் 2 கிலோ சிக்கன் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன்னா. இது வந்து ரொம்ப வேலையெல்லாம் எடுக்காதுங்க. சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் வைக்கணும். நம்ம பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வேலை இருக்கும். மற்றபடி இதெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம. இப்போ சிக்கன் போட்டு அந்த கிரேவியோட நல்லா கொதித்ததும் கொஞ்சம் போல் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், அப்போ தான் டேஸ்ட் மாறாமல் இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ மீதி உள்ள பட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பட்டர் உருகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். 2 கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் போல் இப்போ சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம். ஃபுல் 250 பேக்கெட் 2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இதே ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. அப்புறம் இப்போ பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவிக்கிடலாம். இப்போ மேலே ஒரு 2 கியூப் அளவுக்கு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பட்டர். அதையும் சேர்த்துக்கிடலாம். மிச்சம் உள்ள ஃப்ரெஷ் க்ரீமை இப்போ சேர்த்துக்கிடலாம். நல்லா சூப்பராக பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ராய்த்தாவுக்கு வெள்ளரிக்காய், ஆனியன் ராய்த்தா இப்போ ரெடி பண்ணியாச்சு. பட்டர் சிக்கன் பார்க்கலாம். இப்போ பட்டர் சிக்கன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பட்டர் சிக்கன் பிடிக்காதவங்க யாருன்னு சொல்லுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அன்றைக்கி லன்ச் வந்து புலாவ், பட்டர் சிக்கன், ஆனியன், குக்கும்பர், ராய்த்தா இதெல்லாம் தான் இருந்துச்சு. பட்டர் சிக்கன் பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரை பண்ணுற இதில் தான் இருக்குது, ஜூஸியாக வரும். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஜிஷானுக்கு அன்னைக்கு அபேக்கஸ் கிளாஸ் இருந்துச்சு. சண்டே அன்னைக்கு இருக்கும். சண்டே அன்னைக்கு 5 o'clock ஈவினிங் இருக்கும். சரி, அவனை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இஷானை கொண்டு போய் விட்டாச்சு. விட்டுட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னோடய பட்டர் சிக்கன். அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போயாச்சு. அங்கே போனால் இன்னொரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்க எங்கேயோ பார்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வரலேன்னு சொன்னேன். இல்லை வா எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிருந்தேன். இஷான் வந்து கிளாஸுக்கு போயிட்டான். ஜைனப்பும் வரல, படிக்கணும்னு சொல்லிட்டு வரல. நான் மட்டும்தான் போயிருந்தேன் அவங்க கூட. நான் வரலேன்னு சொன்னால் கூட விடலை. வாங்க படிமி நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தங்கச்சி பிள்ளைங்களும் கூப்பிட்டுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து என் அண்ணன் பையனும் வரேன்னு சொல்லியிருந்தான், குட்டி பையன். அவனை இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த இடத்த பார்க்குறப்போ நான் 4 வீலர் லைசன்ஸ்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் நான் வருவேன். அங்கே பார்த்தா செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. 4 வீலர் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. எவ்வளோ தூரம் போய் அங்கே தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டி வச்சோம். வச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருண்டிருச்சு பாருங்கள்.
எங்க அண்ணன் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. "எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு. "வர்றோண்ணே, நீங்க அங்கேயே உட்காந்துருங்க. நாங்க வந்துகிட்டு இருக்கோம்." அப்படி சொன்னோம். நாங்க போய் உள்ள நுழைய கரண்ட் போயிருச்சு. இங்க அண்டமான்ல சரியான கரண்ட் கட் ஆகுது. போய் ஒரு வழியா என் அண்ணன் பிள்ளைய பார்த்துட்டோம். அவன் பாருங்க இருட்டுக்குள்ள எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு. ஏன்டா போனோம்னு ஆயிருச்சு. கரண்ட் இல்லாம எப்படி பார்க் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே அழகா அந்த லைட்டு தான். அதுவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு, அப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்குன்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.